வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். இன்றைக்கி என்ன பண்ணிட்டு மொத்தமாக 4 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல கோயம்புத்தூர் கணபதியில் ஒரு மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடந்திருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி பதிவு பண்ணுறாங்க நம்மளவர்கள். இது முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, டிடி தினகரன் அவர்கள் என்டிஏவில் சேர்ந்துருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு பதிவு. ரெண்டாவது, மூணாவது, கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அவங்களோட கோரிக்கை, அவங்கள திமுக அரசு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டனம் தெரிவித்து அதை பற்றின ஒரு பதிவு பண்ணுறாங்க. இது மூணாவது அப்டேட்டு. அதுக்கப்புறமா நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட் அமித் மால்வியா அப்படிங்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்ப்பை பற்றி சொல்லி அதை வரவேற்று ஒரு பதிவு பண்ணுறாங்க. இது 4வது பதிவு. இதனால தான் இன்னையோட அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் அந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கோரிக்கை என்னது, அவங்களுக்கு என்ன அநீதி நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் வாசிச்சிட்றேன். தமிழகத்தில் இயங்கி வரும் கறிக்கோழி பண்ணைகளில் கோழிகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கு கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்த விவசாயிகளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அழைப்பு விடுத்து ஏமாற்றியிருக்கிறது திமுக அரசு. இதனால் வேறு வழியின்றி தமிழகம் முழுவதும் இருந்து சென்னை வந்த சுமார் 7000 விவசாயிகள் இன்று சென்னையில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து அடக்குமுறையை கையாண்டிருக்கிறது திமுக அரசு. கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு உற்பத்தி கூலியாக கிலோ ஒன்றுக்கு 6.50 மட்டுமே வழங்கி வருகின்றன. உற்பத்தி செலவு அதிகரிப்பை கருத்தில் கொண்டு கிலோ ஒன்றிற்கு 20 ரூபாய் வளர்ப்பு கூலியாக வழங்க வேண்டும் என்ற விவசாயிகளின் நெடுநாள் கோரிக்கையை பரிசீலிக்க நிறுவனங்கள் முன்வரவில்லை. இதனால் தமிழக அரசு தலையிடக் கோரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கையை வைத்து வருகின்றனர். ஆனால் திமுக அரசு அதனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடியதற்காக தமிழக விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி உள்ளிட்ட 9 விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது திமுக அரசு. அவர்கள் மீது மேலும் மேலும் பொய் வழக்கு பதிவு செய்து துன்புறுத்தி வருகிறது. விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகளுக்காக குரல் கொடுத்தால் கைது செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை முடக்குவதை திமுக அரசு வழக்கமாக வைத்திருக்கிறது. மேல்மா, மதுரை, கடலூர், கோவை என தமிழகம் முழுவதும் விவசாயிகள் மீது அடக்குமுறையை கையாள்கிறது. மாநிலம் முழுவதும் சீர்குலைந்து கிடக்கும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கையாளாகாமல் அப்பாய் விவசாயிகளை பழிவாங்கி கொண்டிருக்கிறது திமுக அரசு. உடனடியாக திரு ஈசன் முருகசாமி உள்ளிட்ட விவசாயிகள் மீது பதிந்துள்ள பொய் வழக்குகளை திரும்பப் பெற்று அனைவரையும் எவ்வித நிபந்தனையும் இன்றி விடுவிக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன். கறிக்கோழி உற்பத்தி விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன். விவசாயிகளை ஒடுக்கி ஆளும் திமுகவின் அதிகார போதை வெகுநாள் நீடிக்கும். இவங்க பொதுவாக பிஜேபி மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, சூட் பூட் கி சர்க்கார், இவங்க கார்பரேட்டுக்கு தான் உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அதாவது விவசாயிகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அந்த நிறுவனங்கள் சொல்லி தான் கம்ப்ளைண்ட்டு. இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு சொன்னால், இது ஒரு ப்ரைவேட் அக்ரிமெண்ட் தானே, நீங்கள் இந்த விலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லலாம். ஆனால் மொத்தமாக எல்லாருமே ஒன்று கூடி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட தான் செய்யும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அரசு தலையிட வேண்டி வரதான் செய்யும். ஆனாலுமே பார்த்தா இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் விவசாயிகளுக்கு கொஞ்சம் சாதகமாக நடக்காமல் அட்லீஸ்ட் நியூட்ரலாக கூட நடக்காதபடி தான் தெரியுது. அப்போ அக்யூசேஷன் தான் பிஜேபி மேலே சூட் பூட் கி சர்க்கார். இங்கே இது சூட் பூட் கி சர்க்கார் மாதிரி தானே இருக்குது. அடுத்து இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணல. கொஞ்சம் பயங்கரமாக தாக்குறாங்க, அடிபடுறாங்க. நான் அது என்ன கண்டன அறிக்கைன்றது மட்டும் வாசிக்கிறேன். The state of law and order in Tamil Nadu under the Ganja model DMK government is deeply alarming. In Ganapati, Coimbatore, it has been reported that a young man was brutally attacked by a group intoxicated on Ganja. If not for the timely intervention of vigilant local residents, an assault could have ended in a tragic loss of life. This is not an isolated incident. Recently in Tirutani, then in Velachery in Chennai, and yesterday in Coimbatore, a disturbing pattern of violence has emerged across the state. When those aligned with the DMK are repeatedly exposed in the narcotics trade, it becomes evident why Ganja networks flourish and violence spirals out of control. So exactly நேற்று நடந்த மாதிரியே, வேளச்சேரியில் நடந்த மாதிரியே இங்கேயும் அங்கே இருக்க லோக்கல்ஸ் தான் சேர்ந்து காப்பாற்றிருக்கிறாங்க போல், இல்லைனா அடுத்த உயிர் போயிருக்குங்கிறாங்க. அடுத்தது டிடி தினகரன் அவர்கள் என்டிஏவில் சேர்ந்தது ரிலேட்டடாக, தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைகிறது என்ற செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அமமுக பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்களின் ஆழ்ந்த அரசியல் அனுபவமும் தேர்ந்த வியூகங்களும் வர சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற முக்கிய பங்கு வகிக்கும். ஆக்சுவலாக 2021 நடந்திருக்க வேண்டியது. 2021 அமித்ஷா அவர்கள் இதை அட்வைஸ் பண்ணார். இது மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்காதுன்னு தான் பல பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது அட்லீஸ்ட் 2024 நடக்கல, 2026 திரும்ப நடந்திருக்கு. அப்படிங்கும்போது ஓகே, நல்ல விஷயந்தான். நம்ம இந்த பொலிட்டிக்கல் அலையன்ஸ் பற்றி அப்புறம் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாங்கிறத பற்றி என்னோடய அனலைசிஸ் எல்லாம் நான் தனிப்பட்ட வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் அலையன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் ஆக
உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசியாக நம்ம பிஜேபியோடைய நேஷனல் ஐடி விங் தலைவர் அமித் மால்வியான் இருக்காங்க. அவங்க மேலே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸை வந்து குவாஷ் பண்ண சொல்லி, எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இது எதுக்காக இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா, அமித் மால்வியா அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்கிறாங்க. அது எதுக்காகன்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனம் வந்து டெங்கு மாதிரி கொரோனா மாதிரின்னு சொல்லி சொன்னதுக்கு அகேன்ஸ்டாக இவர் பேசினதுக்கு அகேன்ஸ்டாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் மெயின் ஹேட் ஸ்பீச் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையே. அவர் பேசினது ஹெட் ஸ்பீச். அவர் வந்து சனாதன தர்மத்து மேலே பேசி பல லட்சக்கணக்கான மக்கள் மனசை புண்படுத்தியிருக்கிறாங்க. அது ஒரு வெறுப்பு பேச்சு. அதை வந்து நீங்கள் கம்முன்னு விட்டுட்டு அதை எதிர்த்து பேசினவர் மேலே எஃப்ஐஆர் போடுறீங்களா? என்ன நியாயம்? இது வந்து ஒரு கேலி கூத்தாக இருக்குது. இது வந்து எப்படி, அது எப்படி ஃப்ரீ ஸ்பீச்சு, இது ஃப்ரீ ஸ்பீச்லேன்னு எப்படி நீங்கள் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர் வந்து ஸ்குவாஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேலும் அந்த இதையும் சொல்லியிருக்காங்க, உங்கள் நடவடிக்கை எல்லாமே இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்குங்கிற மாதிரியும் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாடு முழுக்க நேற்று வந்து வரவேற்றிருக்காங்க. இது எப்படி போயிடுச்சுன்னு பாருங்களேன். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை போய் அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசினவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி வந்துருச்சு. அதாவது இந்த அஃபென்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தவங்கன்னா டிஃபென்ஸ் போகிறது தான் இந்த காமெடி. ஏன்னா திருப்பரங்குன்றம் கேஸ்லேயுமே இவங்க வந்து கோர்ட் ஆர்டரை நிறைவேற்றலை அப்படிங்கிறதுக்கு போராட்டம் போனவங்க, அப்படி தான் போராட்டம் ஆரம்பிச்சுது. அப்புறம் கடைசியில் அந்த ஃபீல்டில் என்ன போராட்டம் ஆயிடுச்சுன்னா, அரெஸ்ட் பண்ணவங்கள 9 மணிக்கு மேலே வச்சுருக்காதீங்க, வெளியே விடுங்கிற மாதிரி மாறிட்டோம். ஸோ அப்போ என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்ம ஒழுங்கான முறையில் நம்ம இந்த சென்ஸு ஒரு தரப்பில் நீங்கள் ஒழுங்காக அஃபென்ஸ் நீங்கள் விளையாடலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து டிஃபென்ஸுக்கு தள்ளப்படுவீங்க. அப்போ தப்பு பண்ணுறவங்களே இன்னும் மேலும் மேலும் அக்ரெசிவாகவே போயிட்டுருக்காங்க. அப்போ அக்ரெஷன் ரொம்ப தேவைங்கிறதுக்கு இது ஒரு பியூர் எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட அனாமலையோட அப்டேட்ஸு. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். எனக்கு வந்து இன்னும் டைமிங் செட் ஆகலை. நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ப்ராப்பர் டைமிங் செட் பண்ணலாங்கிறது தான் பிளானு. நான் டீட்டெயில்டாக ஒரு லைவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்துட்டுருக்குங்கிறத. ஸோ உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிபிலிட்டி சொல்லி சந்திக்கிறேன். வணக்கம்.